கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் முதலில் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். விஜய் தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி நடக்க போகுது. விசிகாவும் அதுல பங்கேற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் உள்ள இருக்காங்க அப்படின்னும் போது இல்ல திருமாவளவனுக்கு கொடுப்பாங்களா, விசிகால இருக்கிற 2 எம்எல்ஏல ஒருத்தர் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவரு எம்பியா இருக்காரு. இப்ப அவரு எம்எல்ஏ ஆகணும் 6 மாசத்துக்குள்ள பதவி கொடுத்தா அதுக்கெல்லாம் ரொம்ப சிக்கலுங்க. அதனால இப்போதைக்கு என்ன கேட்டா விஜய் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கலாம். நீங்க இந்த விஷயம் முடக்கலாம். இன்னொரு பக்கம் உதயநிதி துடிக்கிறாரு, பதவி இல்லைன்னா அவர் கதி என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். எப்படியாவது அதிமுக ஆட்சியிலேயாவது தான் ஏதாவது காப்பாத்திக்கலான்றதுக்காக அவங்க ரொம்ப பிரஷர் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பிரஷருக்கு ஈல்ட் ஆயிட்டார் ஸ்டாலின். அவருடைய அரசியல் வாழ்வில் செய்த பெருந்தவறு இது. ஒரு களங்கம், மாறாத களங்கம். எத்தனை ஆண்டு கழிச்சாலும் திமுக இப்படி ஒரு பல்ட்டி அடிச்சது 2 நாள்லயே அது தன்னுடைய ஐடியாலஜி, திராவிடம், மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் கரைச்சு விட்டுடுச்சு அப்படின்றது வரலாறு பதிவு செய்தது. ரஜினிகாந்த் அவர்களுடைய தூதுவராக அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் போய் தான் இங்க பேசியிருக்காரு. ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு விஜய் மேல எவ்வளவு வன்மம் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ரஜினிகாந்த் ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல? நொடி பரபரப்பா போயிட்டு இருக்கு. இல்ல 2 நாளா நடந்துட்டு இருந்த அந்த குழப்பம், சதி, கூட்டு சதி எல்லாம் முடிஞ்சு இப்ப தெளிவாயிடுச்சு. வானம் தெளிவாக இருக்கிறது. அநேகமாக இன்று மாலை தவேகா தலைவர் விஜய் ஆளுநரை மறுபடியும் சந்திப்பார் 3வது முறையாக. இதுல அவர் நிச்சயமாக 118 உறுப்பினர்கள் ஆளுநர் கேட்டது போல பெயர் பட்டியலை தருவார். அநேகமாக என்னுடைய தகவல் சரியானா CPI has already given unconditional support letter to தவேகா. அநேகமா சிபிஎம்மும் விசிகேவும் அவங்களும் கொடுத்துருவாங்க இன்னும் சில மணித்துளிகளில். ஏன்னா தவேகா ஆதரவு சம்பந்தமாக 3 பேரும் சேர்ந்துதான் ஒரே மாதிரி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல ஸ்டாம் இன் த டீ கப்னு, அது மாதிரி 2 நாளா இந்த சூறாவளி இந்த புயல்லாம் தேநீர் கோப்பைக்குள் ஏற்பட்ட புயல் மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால நானும் மகிழ்ச்சி தான். ஆனா ரொம்ப ஒரு 2 நாளா ஜனநாயகத்துக்கு விரோதமாக, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக 2 பெரிய கட்சிகள் ஆட்சியில இருந்தது, அனுபவம் வாய்ந்தது சந்தர்ப்பவாத நிலை எடுத்து மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் கூட்டணி சேரலான்னு முடிவு பண்ணி புறவாசல் வழியாக அதிகாரத்துக்கு வரலான்னு முயற்சி பண்ணாங்க பாருங்க. அதை நினைக்கிறதே தப்பு இல்லைங்களா? முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சிக்கு நல்ல வேளையாக கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் துணை போகலைங்க. நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயம். கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பை மதிக்கும்படி ஆளுநரை செய்திருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டுல இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பழக்கப்படாத ஒண்ணு அப்படின்றது சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ விஜய் தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி நடக்க போகுது. விசிகாவும் அதுல பங்கேற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் உள்ள இருக்காங்க அப்படின்னும் போது இது எப்படி இருக்கும்? இந்த அதிகார பகிர்வு, இந்த விஷயம்லாம் எப்படி இருக்கும்? இப்ப விசிகால திருமாவளவனுக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குல்ல. இல்ல திருமாவளவனுக்கு கொடுப்பாங்களா, விசிகால இருக்கிற 2 எம்எல்ஏல ஒருத்தர் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவர் எம்பியா இருக்காரு. இப்ப அவரு எம்எல்ஏ ஆகணும் 6 மாசத்துக்குள்ள பதவி கொடுத்தா அதுக்கெல்லாம் ரொம்ப சிக்கலுங்க. அதனால இப்போதைக்கு என்ன கேட்டா விஜய் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கலாம். திருமாவளவனுக்கு தான் கொடுக்கணும்னா திருமாவளவன் அவர் நினைச்சபடி காட்டு மன்னார் கோயில்ல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கணும். திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மாநில அரசியலுக்கு நீங்க வராதீங்க அப்படின்னு சொன்னதால அவர் வேற வழி இல்லாம எம்பி, கடலூர் எம்பியாவே தொடர்றாரு. அதனால அது விஜய் முடிவு பண்ணுவாருங்க. பட் ஆனா there are problems. இமிடியேட்டா அவர் எப்படி எம்எல்ஏ வாக்கி வைக்க 6 மாசத்துல எங்க வேகன்சி இருக்கு? அதை விட கொடுமை என்னன்னா இந்த சிந்தனை செல்வன் ஒருத்தர்
பேசிட்டு இருந்தார் நேற்று பார்த்தேன். எஸ். விசிக்கு ஆதரவு வேணும்னா திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குங்க. அவருக்கு வந்து பெரம்பூர்ல நீங்க ரிசைன் பண்ணிட்டு எல்லாம் இவங்களே டிசைட் பண்றாங்க. அதாவது இதையே வந்து திமுகவுல கேட்கல சார். இதையே இவ்வளவு திமுகல அவங்க கேட்கவே இல்லை. திமுகவுல வந்து கேட்க முடியாது இல்லையா, அவங்க எசமானர்கள் இல்லையா. இவர் தானேங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு 30 பேரை ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் வச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. ஆட்டோ டிரைவரை ஜெயிக்க வச்சிருக்காரு. பூ விற்கிறவங்க சாதாரண சாமானியர்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இருக்காரு விஜய். திமுக கோடீஸ்வரம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. அதிமுக 5000 கோடி இல்ல லீமா ரோஸ் தான் வந்து எம்எல்ஏக்கு நிக்க முடியும். அதனால சாமானியர் கட்சி இது. அதனால கேக்குறாங்க தைரியமா. ஏன் திமுக இருந்த வரைக்கும் கேட்கலன்றது நீங்க நல்ல கேள்விதான் அது. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா. ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் அந்த கட்சியில இருக்கும்போது ரைஸ் பண்ணாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. பட் அவரையே அடக்கி ஒடுக்கி அதுக்காகவே அவரை கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்களே. திமுகவை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் விசிகாவுடைய நிலைப்பாடா இருந்தது. அப்கோர்ஸ் இப்ப அவங்க வந்து அணி மாறி வந்து இருக்காங்க, நான் தப்பா பேசக்கூடாது. நல்ல முடிவு இப்போதாவது, பெட்டர் லேட் தேன் நெவர்னு இப்போதாவது சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் தாவேகா முதலில் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சியையும் மற்றவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக நடந்த தேர்தல் முடிவை மாற்றுவதற்கு சிலர் முயற்சித்தாலும் அதை முறியடித்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ திமுக சொல்லிதான் இவங்க சேர்ந்திருக்கிறாங்க. நாளைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுல ஒருத்தர் பின்வாங்கிட்டா கூட பிரச்சனையாகும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது சார், திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய அனுபவத்துல அவர் ரொம்ப தெளிவா தான் சொன்னாரு. நாங்க வந்து திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்பதுக்கு எந்த ஊறு விளைவிக்க மாட்டோம். அதை வந்து நாங்க வந்து தடங்களும் ஏற்படுத்த மாட்டோம். 6 மாசம் நாங்க கழிச்சுதான் அவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவோம் அந்த அரசை எதிர்த்துன்னு அவர் ரொம்ப தெளிவா சொன்னாருங்க. ஆனா இந்த இவங்க செகண்ட் ஜெனரேஷன் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா திமுகல, உதயநிதி அப்புறம் சபரீசன், இந்த மாதிரி ஆட்கள் தான் அவரை குழப்பிட்டாங்க. அதாவது இவர் ஆட்சிக்கு வர வச்சுட்டா விஜய எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஒரு 20-25 வருஷத்துக்கு வெளியே தான் இருக்கணும், அதனால அவரை வந்து ஆட்சியில உட்கார விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக எந்த லெவலுக்கும் போலாம், எந்த பாவத்தையும் பண்ணலான்னு உதயநிதி சபரீசன் ஃபார்முலா தான் நேற்று வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டினாரு. அவருடைய வீட்டிலேயே கூட்டினாரு. வேற ஒரு விஷயம் இல்ல. இது மாதிரி ஒரு திங்கிங் இருக்கு திமுகல எங்க ஆட்கள் மத்தியில. அதாவது வந்து அதிமுகவுக்கு ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து நாம் ஆதரவு தெரிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கு. ஏன்னா பொழுதுன்னைக்கும் அடிமை அமித்ஷா, அடிமை பழனிசாமின்னு பேசிட்டு, தமிழகத்தின் துரோகி பழனிசாமி பேசிட்டு, இன்னைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டு 3வது இடத்துல மூலையில் உட்கார வைக்கப்பட்ட, அதாவது வந்து ஒரு 114 தொகுதியில அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்குங்க. டெபாசிட் இழந்திருக்கிறது ஒரு 16 தொகுதிகள் தான். வெற்றி பெற்றது வந்து அதிமுக ஒரு 47 தொகுதிகள். ஆக இந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டு மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் திமுக தலைவர் முதல் நாள் பேசுறதுக்கு பதிலா மறுநாள் தங்களை கூப்பிட்டு தனியாக இதுக்கு நிறைய முரணாக வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிட்டோம், அதுக்கு நம்ம எல்லாம் ஆதரவு கொடுப்போம்னு சொன்ன உடனும் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவருக்கு முகத்துக்கு நேரா நோ சொல்லாம, சார் நாங்க வந்து எங்க நிர்வாக குழு செயற்குழுலாம் நாளை கூட்டி இருக்கோம், அதுல வந்து நாங்க கூடி பேசிட்டு அது முடிவு எடுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நழுவிட்டாங்க. இதுல தமாசு என்னன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் நேத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது அண்ணா அறிவாலயத்துல. அந்த கூட்டத்துல அதாவது இந்த கூட்டணி தலைவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் அவரது இல்லத்துல சந்தித்து முடித்து அனுப்பிவிட்டு அறிவாலயத்துக்கு வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல கலந்துக்கினார். இப்ப திமுக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 59ங்க. ஏன்னா ஸ்டாலினே இப்ப அதுல இருக்க முடியாது, கட்சி தலைவர்ன்ற முறையில தான் கலந்துக்கலாம்.
59 கூட உண்மையில் அவங்க உறுப்பினர் எண்ணிக்கை 57 தாங்க. 2 மதிமுக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டதால இந்த கணக்குல காட்டுறாங்க. ஆக்சுவலா 57 தான். 47 அதிமுக, 57 திமுக. அப்ப இந்த 57 + 2 59 உறுப்பினர்கள் கிட்ட அவர் பேசும்போது மூத்த தலைவர்கள் கொஞ்சம் பேரு காஷன் பண்ணி இருக்காங்க அவருக்கு. அதாவது நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, ஒரு சின்ன பெனிஃபிட்காக ஒருத்தரை தடுக்கணும்ன்றதுக்காக நம்ம அரசியல் நிலைப்பாட்டெல்லாம் நம்ம ஒரே நாள்ல போட்டா மக்கள் மதிக்க மாட்டாங்க, நாளைக்கு மக்களிடம் நமக்கு மரியாதை போயிடும், பாஜக எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி அந்த இது நமக்கு இல்லாம போயிடும். ஏற்கனவே காங்கிரஸ் போயிடுச்சு தாவேகா கிட்ட, மத்தவங்களும் போயிட்டாங்கன்னா நம்ம தனிமைப்பட்டுருவோம், உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, இதெல்லாம் கணக்குல வச்சுட்டு நாம அமைதியா நிதானமாக நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் தீர்ப்பை மதிச்சு இருக்கிறது தான் நல்ல ஸ்டாண்டா இருக்கும்னு சில சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்க. ஆனா அவர் தான் பாவம் மருமகன் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, இன்னொரு பக்கம் உதயநிதி துடிக்கிறாரு. பதவி இல்லைன்னா அவர் கதி என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். எப்படியாவது அதிமுக ஆட்சியிலேயாவது தான் ஏதாவது காப்பாத்திக்கலான்றதுக்காக அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆயிட்டார் ஸ்டாலின். அவருடைய அரசியல் வாழ்வில் செய்த பெருந்தவறு இது, ஒரு களங்கம், மாறாத களங்கம். எத்தனை ஆண்டு கழிச்சாலும் திமுக இப்படி ஒரு பல்ட்டி அடிச்சது 2 நாள்லயே அது தன்னுடைய ஐடியாலஜி, திராவிடம், மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் கரைச்சு விட்டுடுச்சு அப்படின்றது வரலாறு பதிவு செய்தது. இன்னைக்கு இந்துல கோலப்பன் சொல்ற ஒரு சீனியர் கரஸ்பாண்டன்ட் எழுதியிருக்காரு முதல் பக்கத்திலேயே. அப்போ வதந்திகள்னு சில பேர் நைஸா அதெல்லாம் சும்மாங்க, இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க தாவேகால் அனுதாபத்தை, அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் நடந்தது உண்மை, இதெல்லாம் விவாதித்தது உண்மை, தோழமை கட்சிகளிடம் இதை சொல்லி கருத்து கேட்டது உண்மை. அவர்கள் நழுவி விட்டார்கள். நாளைக்கு எங்கள் இன்று போய் நாளை வருகிறோம்னு அவங்க நழுவிட்டாங்க. அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல தீர்மானம் 4 தீர்மானமா இன்னும் போட்டாங்க. அதுல ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா, என்ன செய்வது, அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்துவது என்ற அதிகாரத்தை தலைவர் ஸ்டாலின் இடம் கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு வெளியே TKS இளங்கோவன் என்ன பேசுறாருன்னா, ஸ்போக்ஸ் பர்சன், அதிமுகவுக்கு ஆதரவு என்று ஸ்டாலின் முடிவெடுத்தாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம் பேசுறாரு. இதெல்லாம் இவங்களே வாயை விட்டுட்டு மாட்டிக்கிட்டாங்க. சோ பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை, டீல் பேசந்து உண்மை. 2 பேரும் சேர்ந்து தாவேகாவை ஆட்சி ஏறாமல் தடுக்க வேண்டும் என்று முயற்சித்தது முழுமையான உண்மை. இதை யாரும் இல்ல கதை உருட்டுனாங்க புரட்டினாங்கன்னா சொல்லி இனி தப்பிக்க முடியாதுங்க. இந்து பேப்பர்ல முதல் பக்கத்துல எழுதி அந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்களா? இன்னைக்கு இந்து பேப்பர் பாருங்க சார், தலைப்பு செய்தியிலே மிஸ்டர் கோலப்பன் ரொம்ப அனுபவம் வாய்ந்த கரஸ்பாண்டன்ட் எழுதி இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த தீர்மானத்துக்கு வரேன் நானு. அந்த தீர்மானத்துல ஸ்டாலினுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. என்ன ஸ்டாண்ட் ஒன்னா, அவர் அதிமுக ஆட்சியை வெளியே இருந்து ஆதரிக்கலாம், இல்ல அதிமுகவும் இவங்களும் திமுகவும் 1 கோடியில் பூத்த 2 மலர்கள்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சியில பங்கு எடுக்கலாம், உதயநிதிக்கு துணை முதல்வர் அதையே தொடர வைக்கலாம். எல்லா முடிவுகளையும் ஸ்டாலின் கிட்ட விட்டாங்க. ஓகேவா? அடுத்த தீர்மானம் தான் ரொம்ப சிரிப்பு. முதுவில் குத்தியத காங்கிரஸை கண்டிச்சு ஒரு தீர்மானம். இவங்க காங்கிரஸ் முதுகுல குத்திட்டு இந்த பக்கம் பாஜக கிட்ட இந்த 5 வருஷம் டீல் போட்டுட்டு இருந்தாங்களா, அது துரோகம் இல்லையா? ஆக இவங்களுக்கு காங்கிரஸ் கொள்கை வழி நின்று, கோட்பாடு வழி நின்று, இவர்களுடைய பாஜகவினுடைய ரகசிய கள்ள உறவை புரிந்து கொண்டுதான் இவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க. இவங்க அமித்ஷா சொல்படி பழனிசாமி ஆடுறாருன்னா, நரேந்திர மோடி சொல்படிதான் இவர் ஆடுறாரு. யாரு? ஸ்டாலின். உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. திடீர்னு ஆன்மீக செம்மல் இருக்காருல்ல, யாரு? ஆன்மீக செம்மலா? யார்? ஊர்ல இருக்கிற பணம் பூரா என் வீட்டுக்கு வரணும்னு வர, ஆனா வெளியே ஆன்மீக செம்மல்லாம் நாடகம் போடுவார் ஒருத்தர், ரஜினிகாந்த். அவர் ஏதோ இவர ஸ்டாலினை துக்கம் விசாரிக்க போல, சமாதானம் பண்ண போல,
ஸ்டாலின் இதை விட பெரிய தோல்வியெல்லாம் பார்த்திருக்காரு, இதை விட பெரிய சரிவெல்லாம் பார்த்திருக்காரு. இவர் போய் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். மோடியால் ரஜினிகாந்த் அவர்களுடைய தூதுவராக அனுப்பி வைக்கப்பட்டார். அப்ப அவர் போய் தான் இங்க பேசி இருக்காரு. ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு விஜய் மேல எவ்வளவு வன்மம் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ஆக அவருக்கு தனக்கு பிறகு வந்த ஒரு ஆள் தன்னை மிஞ்சி சூப்பர் ஸ்டார் ஆனது மட்டுமல்ல, தனக்கு அதிகமான ஊதியம், அதை விட அதிகமா பல மடங்கு ஊதியம் பெற்றது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசியல்ல தான் நுழைய முடியாம போய் அவர் நுழைஞ்சு பின்னால அவர் நம்மள ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு முதல்வரே ஆவரான்றது உதயநிதியால எப்படி சகிச்சு கொள்ள முடியலையோ அதே அளவுக்கு தான் அரசியல்ல இல்லைனாலும் ரஜினிகாந்தியால சகிச்சுக்க முடியல. அதனால அவரு நேற்றோ முந்தானாலும் நினைக்கிறேன் இவருடைய மோடியின் தூதுவராகத்தான். இதெல்லாம் நம்ம ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு RSS அவர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் போதே நானும் அவரும் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில நேர்காணல்ல உட்கார்ந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். என் பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாரு, இந்த நேரத்துல ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒன்னா சேர்ந்து விஜயை தடுக்கணும். 4ஆம் தேதியே சொன்னார், 4ஆம் தேதி 12 மணிக்கு சொன்னார் அவரு. தேர்தல் முடிவு ஆமாமா பப்ளிக்கா இருக்காது, டிவில இருக்கு பாருங்க, நியூஸ் 18ல. அப்ப அவர் சொல்றாரு மோடி வில் பி ஹாப்பி, மோடி ஹெல்ப் பண்ணுவாரு ஸ்டாலினுக்கு இத நிகழ்த்துவதற்குலாம் சொன்னாங்க. சோ எதுவுமே வெற்றிடத்திலிருந்து வரலங்க, நெருப்பில்லாமல் புகையாது. அப்ப ரஜினிகாந்த் ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இது போல மோடிஜி விரும்புறாரு. அவங்களுக்கு இன்னும் எப்ப ரொம்ப எரிச்சல் வந்துடுச்சுன்னா விஜய் மேல, காங்கிரஸோட சேர்ந்து அவங்க ஒரு அமைச்சரவை அமைக்க போறாங்கன்னு ரொம்ப கடுப்பாயிட்டார் மோடி, அமித்ஷா. ஏன்னா தென்னிந்தியாவை இப்ப அவங்க கையில போகுது இல்ல, கேரளா ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ், தமிழ்நாடு இப்ப அவங்க கூட்டணியில அவங்க விரும்பப்படுற ஆள் வந்துட்டாரு, தெலுங்கானால இருக்காங்க, கர்நாடகால காங்கிரஸ். அப்ப ஒரே ஆட் மேன் அவுட்னு ஆந்திரா, எந்த நேரத்திலயும் ஆந்திராவிலையும் திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும் காங்கிரஸ். அப்ப இந்த சவுத் இந்தியா என்பது காங்கிரஸ், இவங்க கனவு என்ன, காங்கிரஸ் முக்து பாரத் தானே, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் தானே முதல் நாளே அமித்ஷா சொன்னாரு. அது எவ்வளவு ஜனநாயக விரோதமான செயல் பாருங்க. ஒரு அரசியல் கட்சி நீங்க தோக்கடிக்கலாம், அதிகாரத்து வராமல் தடுக்கலாம், அதெல்லாம் தேர்தல்ல பண்ணலாம். ஆனா அதை முற்றாக துடைத்தெறிவோம், அழித்து விடுவோம் அப்படின்ற கனவு கண்டு அது எவ்வளவு பாசிஸ்ட். அதனாலதான் அவங்கள பாசிஸ்ட்றோம். தங்களை எதிர்ப்பவர்கள் இருக்கவே கூடாதுன்னு. நீங்க அவங்கள வாதத்தால் வெல்லுங்கள், மக்கள் ஆதரவை பெற்று வெல்லுங்கள், ஆட்சி அமைக்க விடாமல் தொடுங்க, அதெல்லாம் உங்களுடைய வேலை. ஆனா அப்படி ஒரு கட்சியே இருக்கக்கூடாது இந்தியாவில் அப்படின்னா என்னங்க இதெல்லாம் நடக்குமா? லேட் பண்ணாம உடனடியாக பதவி ஏற்பது நல்லதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. தேங்க்யூ.